சொந்த வீடு, பர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாம் இல்லாம ஒருத்தரால 100 வருஷம் வாழ முடியுமா? மங்கோலியாவுல இருக்கிற நாடோடி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வீடே கட்டாம இயற்கையோடு ஏன் அப்படி ஒரு மர்மமான முறையில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? விசித்திரமான வாழ்வியல் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மங்கோலியாவோட நாடோடி மக்கள் கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டென்ட்ல தான் வாழ்வாங்க. அது அவங்களுக்கு வீடு மட்டுமல்ல, அவங்களோட உலகம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவங்க ஒரே இடத்துல தங்கி இருக்க மாட்டாங்க. புல்வெளிகள் எங்க இருக்குதோ அங்க அவங்க கூடவே அவங்க வீடும் இடம் மாறிட்டே இருக்கும். அவங்க இயற்கையை வெறும் ஆதாரமா மட்டும் பார்க்கல, அது தெய்வமா வணங்குறாங்க. பூமியை தோண்டக்கூடாது, தண்ணீரை கரைப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் அவங்க கிட்டே இருக்கு. நவீன உலகம் முன்னேறிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஏன் அவங்க இன்னும் பழங்காலத்து முறையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, வாங்க என்னன்னு சொல்றேன். இங்க வர ஒரு அந்நிய மனிதரை அவங்க எப்படி வரவேற்கிறாங்க தெரியுமா? எந்த ஒரு கேள்வியும் இல்லாம தங்க வச்சு தங்களோட சிறந்த உணவுகளை கொடுத்து உபசரிப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ரூல், யாரையும் காயப்படுத்தக்கூடாது. இவ்வளவு எளிமையான அதே சமயம் கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறை இன்னைக்கு நாம வாழ்ற டிஜிட்டல் உலகத்துல சாத்தியமான்னு யோசிச்சு பாருங்க. இவங்க குதிரையிலேயே வளர்ந்து, குதிரையிலேயே சாப்பிட்டு, குதிரையிலேயே பயணம் செய்யறவங்க. இவங்களுக்கு டெக்னாலஜி மேல அவ்வளவா ஈர்ப்பு இல்லையா? இல்ல அவங்களுக்கு இயற்கை கொடுத்த நிம்மதி வேற எந்த டெக்னாலஜியும் தரலையா? நம்மள எத்தனை பேரால இந்த மாதிரி செல்போன், லேப்டாப், கார், டெக்னாலஜின்னு எதுவுமே இல்லாம வெறும் இயற்கையோடு ஒரு வாரம் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? மங்கோலியாவோட இந்த எளிமையான வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இது ரொம்ப கஷ்டமா நினைக்கிறீங்களான்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரரை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.